Hi friends, welcome to Malika Patnath Veetu Samayal. இப்போ புதுசாக தெரிந்ததும் தெரியாததும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கேன். இந்த வீடியோவில் பேக்கிங்கை பற்றிய விஷயங்கள் பேச போகிறேன். ஒரு பிகினராக இருந்தால் என்னென்ன விஷயமெல்லாம் கவனிக்கணும் பேக்கிங் பண்ணுறப்போ அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இதில் நான் பேச போகிறேங்க. அதாவது பேக்கிங் பண்ணுறதுக்கு முன்னால் அவனை ப்ரீ ஹீட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரீ ஹீட் அப்படிங்கிறப்ப ரெகுலராக மைக்ரோவேவ் அவனில் கன்வெக்ஷன் மோட் வச்சிங்கன்னா அதுலேயே ப்ரீ ஹீட்டிங் வருங்க. ப்ரீ ஹீட்டிங்னாக்கா 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணணும். நீங்கள் எந்த டெம்பரேச்சர் பேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ 180 டிகிரி சென்டிகிரேட் அப்படிங்கிறது ஒரு நார்மல். 190, 200 அந்த மாதிரியும் இருக்குங்க. 180 வச்சு செஞ்சாக்கா நம்மளுக்கு எப்போவுமே கேக் நல்லா வரும். ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் வச்சாலும் சரியாக வராதுங்க. ரொம்ப லோவாக வச்சாலும் நல்லா இருக்காது. ஒரு மினிமம் 180 to 200 வச்சுக்கலாமே. அந்த அளவுக்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கேக் மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இதில் பொதுவாக செய்கிற தவறுகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்கிறேங்க. மெஷரிங் கப் அப்படின்னு சொல்லிட்டு கடைகளில் கிடைக்குது. அந்த மெஷரிங் கப் 200 ml கொள்ளளவு இருக்கிற மாதிரி நம்ம நாட்டில் கிடைக்குது. அதில் நீங்கள் மைதா மாவு 100 கிராம் அப்படின்னாக்கா மெஷரிங் கப்பில் தலை தட்டி அளந்தீங்கன்னா உங்களுக்கு 100 கிராம் மைதா வரும். அதுவே பவுடர் சுகர், கேஸ்டர் சுகர் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது 3/4 கப் அளவு எடுத்தீங்கன்னாக்கா அதே 100 கிராம் இருக்கும். இதில் பேக்கிங் பவுடர் 5 கிராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க வச்சுருக்கீங்க. மெஷரிங் ஸ்பூன் வருது 5 கிராம்ஸ் தான் 1 டீஸ்பூன். 1 டீஸ்பூன் அப்படிங்கிறப்ப 5 கிராம்ஸ். தலை தட்டி அடைஞ்சிங்கன்னா தான் 1 டீஸ்பூன் நம்மளுக்கு கணக்கு வரும். அடுத்ததாவது நிறைய பேருக்கு வர ஒரு டவுட்டு, அவங்களுடைய கேக் பேக் பண்ணிய பிறகு மேலே வெடிச்சிடுச்சு, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கேக் பேக்கிங் பவுடர் நீங்கள் சலிக்கிறப்போ எக்ஸஸாக யூஸ் பண்ணிங்கன்னாலும் மேலே வெடிக்கும், சரியானபடி சலிக்கலை அப்படின்னாலும் மேலே வெடிக்கும். இது காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டால் அடுத்த தடவை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுடைய கேக் மேலே உப்பியே வரலை, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தோணலாம். அதுக்கு உங்கள் பேக்கிங் பவுடர் ரொம்ப பழசாக இருக்கலாம், ரொம்ப வருஷத்துக்கு முந்தைய பேக்கிங் பவுடராக இருக்கலாம், லெஸ் பேக்கிங் பவுடர் குறைவான பேக்கிங் பவுடர் இருக்கலாம், சரியானபடி சலிக்காமலும் இருக்கலாம். இது அடுத்ததாக கேக் ஃபட்ஜ் மாதிரி ரொம்ப ஹெவியாக பார்த்தீங்கன்னா போரஸாக இல்லாமல் ஒரு மாதிரி டென்ஸ்டாக இருக்கும். அப்படி இருந்தால் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் ஃபேட், கொழுப்பு குறிப்பிட்டிருக்கிற மெஷர்மெண்ட்டை விட அதிகமாகிடுச்சின்னாக்க கேக் டென்ஸாக வரும். அடுத்ததாக மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமாகிடுச்சுன்னா என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேக் மத்தியில் குழிவாக வந்துடும், சைடில் இப்படி வந்துடும். மேலே உப்பும் ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே பொழிஞ்சிடும். இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குங்க. அவனுடைய டோரை எந்த விதமாகவும் எப்போதுமே பேக்கிங் முடிகிற வரைக்கும் நம்ம திறந்து பார்க்கக்கூடாது. திறந்தீங்கன்னா அந்த டெம்பரேச்சர் மாறுதல் ஏற்படுறதுனால கேக்கினுடைய அந்த உப்புனது அப்படியே உள்ளே போயிடும். இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போதுமே நல்ல வாசனை வந்த பிறகு, மேலே நிறம் மாறிய பிறகு இன்னும் 1 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் தான் நம்ம பேக்கிங் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்க்கணும். மேலே ஒரு டூத் பிக்கால் குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அதில் ஒட்டாமல் வந்ததுனாக்க பேக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். நிறம் பார்த்துக்கலாம். கையில் தொட்டு பார்த்தா ஸ்பாஞ்சியாக இருக்கணும். இது எல்லாமே ரொம்ப முக்கியங்க. கேக்கு பேக்கிங் பண்ணுற அவனில் வைக்கிறப்போ ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே வைக்கணும். ஓரளவுக்கு ஹைட் இருக்கணும். சுற்றி பக்கம் எல்லா பக்கமும் காற்று சூடான காற்று சுழல்ல மாதிரி இருந்ததுனாக்க நல்லா வரும். அடுத்ததாக ப்ரெஷர் குக்கர்ஸ் யூஸ் பண்ணலாம். இதுவும் பாருங்க, நான் இந்த மாதிரி ஒரு புக்கு கொடுத்துருக்கேன், 50 ஈஸி டு பேக் கேக்ஸ்ன்னு சொல்லிட்டு. இல்லை எல்லா டிப்ஸும் கொடுத்துருக்கேங்க. ப்ரெஷர் குக்கரில் எப்படி யூஸ் பண்ணுறது, ஓடிஜியில் எப்படி பண்ணுறது, அதே மாதிரி மைக்ரோவேவ் அவனில் கன்வெக்ஷன் மோடில் எப்படி பண்ணுறது, அது மாதிரி பல விஷயங்கள் இதில் கொடுத்துருக்கேன். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கேக் ஃப்ளஃபியாக வரல அப்படின்னாக்கா ஓவர் பீட்டன் மிக்சர் ஓவராகவும் பீட் பண்ணக்கூடாது. ஓவராக பீட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இந்த காற்று குமிழ்கள் வெளியேறிடும். அதே மாதிரி ஒரு பக்கமே சுடற மாதிரி கலக்கணும். ஆப்போசிட் சைடில் மாற்றி மாற்றி பண்ணிங்கனாக்கா அந்த காற்று குமிழ்கள் வெளியில் வந்துடும். அதனாலே உங்களுக்கு சரியாக வராது. பேக்கிங் பவுடர் குறைவாக இருந்தாலும் சரியாக வராது. இந்த மாதிரி கேக் ரொம்ப ஃப்ளாட்டாக வந்துருச்சு, மேலே உப்பி வரல அப்படின்னாக்கா அவனுடைய டெம்பரேச்சர் ஆல்ட்ரு பண்ணதுனால தான். அதாவது அடிக்கடி முதல்ல திறந்து பார்த்துட்டிங்கனாக்கா சரியாக வராது. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமே ஒரு பிகினர்ஸுக்கு தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய பல விஷயங்கள் இந்த புக்கில் நான் கொடுத்துருக்கேங்க. இது உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இது எக்லெஸ் கேக் புக்கு தான். நான் ஒரு நம்பர் போடுறேங்க டிஸ்கிரிப்ஷனில் கீழே. எங்களுடைய ஆஃபீஸ் ஃபோன் நம்பர் பிரதீப் என்டர்பிரைசஸ் சொல்லிட்டு இருக்கோம். என்ன நம்பரும் சொல்கிறேன், நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. 7358186557 டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன்.
உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா என்னுடைய புக்ஸ் கம்ப்ளீட்டாக லிஸ்ட் வேணாலும் நாங்கள் லிஸ்ட் அனுப்புகிறோம். வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளணும், ஃபோன் பண்ணக்கூடாதுங்க. வாட்ஸ்அப்பில் நாங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம். உங்களுக்கு என்ன புக்கு வேணும்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னாக்க அந்த புக்குக்கான ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்கிறோம், போஸ்டல் சார்ஜும் சேர்த்து எவ்வளோ கட்டணும்னு சொல்கிறோம். நீங்கள் கட்டினீங்கன்னாக்க ஜிபே மூலமாக நாங்கள் நம்பர் கொடுக்குறோம். கட்டிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வீட்டுக்கே நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஆங்கிலத்துலேயும் இருக்குது, தமிழில் இருக்குது. என்கிட்ட வந்து புத்தகம் கன்னடாவில் இருக்குது, தெலுங்கில் இருக்குது, ஒரே ஒரு புக்கு ஹிந்தியில் இருக்குது. உங்களுக்கு எந்த புக்கு வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னாக்க நாங்கள் கொடுக்குறோங்க. இதே மாதிரி ஒரு பல்க் ஆர்டர் நீங்கள் நிறைய பேருக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளவுஸ் பீஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களை தொடர்பு பண்ணிங்கன்னாக்க எந்தெந்த புக்கெல்லாம் வந்து 50% டிஸ்கவுண்ட்டு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த புக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து கிஃப்ட் கொடுக்கறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் டிஸ்கவுண்ட் சேல்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் சேலில் ஒரு சில புக்ஸ் மட்டும் போட்டிருக்கோம். அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு மினிமம் 50 புக்ஸ் வாங்கினீங்களுக்கு உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் சேல் கொடுப்போம். 50 ரூபாய்க்கு ஒரு புக் அப்படிங்கிறப்ப நீங்கள் ஈஸியாக யாருக்கு வேணால் கிஃப்ட் பண்ணலாம். ஓகே, தொடர்ந்து இந்த ப்ரோக்ராமை பாருங்கள். உங்களுக்கு நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.